ஜூலை 4th அமெரிக்கன் இண்டிபெண்டன்ஸ் வந்து சாட்டர்டே வந்துச்சு. ஆனாலும் எங்களுக்கு அது வந்து பார்த்திங்கன்னா லாங் வீக்கெண்ட், ஃப்ரைடேவே லீவ் விட்டுருவாங்க. அன்றைக்கி அப்போ நம்ம வீட்டில் சும்மா இருக்க முடியாதுல்ல, அப்போ நாங்கள் எங்கேயாவது பிளான் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணோம். அப்போ வந்து எங்கேயாவது கிரில்லிங் போயிட்டு சாப்பிட்டு அங்கே நல்லா வந்து குளிச்சுட்டு ஜாலியாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி நிறைய ஸ்டேட் பார்க் பார்த்தோம். அங்கெல்லாம் வந்து அவைலபிலிட்டி எதுவுமே இல்லை. இத்தனை மெம்பர்ஸ் தான் பார்க்கிங் அப்படின்னு வச்சுருப்பாங்க. நாங்கள் இருக்கிற நியூ ஹாம்ப்ஷயரில் நிறைய ஸ்டேட் பார்க் இருந்தாலும் பக்கத்தில் இருக்கிற மேஸில் காச்சிச்சுவேட் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட் பார்க்குக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அங்கே மட்டும்தான் ஸ்பேஸ் அவைலபிளாக இருந்துச்சு. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஆடட் போனஸாக வந்து மேஸ் ஸ்டேட்டோட கவர்னர் இன்றைக்கி வந்து பார்க்கிங்லாம் இங்கே ஃப்ரீ அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இல்லைனா வந்து நார்மலாக மேஸ் ஸ்டேட் ரெசிடென்ட்ஸுக்கு இங்கே $8 பார்க்கிங், நியூ ஹாம்ப்ஷயர் ஸ்டேட்டு வேறு ஸ்டேட்லேருந்து வர ரெசிடென்ட்ஸுக்கு வந்து $30 பார்க்கிங் இருக்கும். நாங்கள் எங்கள் கிரில்லிங்க்கு தனியாக வரலை, ஒரு 6 ஃபேமிலி சேர்ந்து தான் வந்தோம். சேர்ந்து வந்தால் தான் ஜாலியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சேர்ந்து வந்திருக்கோம். எங்கள் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப சீக்கிரமாகவே வந்து 2 கிரில் இதை வந்து பிடிச்சிருக்காங்க. எங்களுக்கு வந்து வசதியாக வந்து கிரில் பண்ணுறதுக்கு, இல்லைனா இங்கே இடம் கிடைக்கிறதே ரொம்ப கஷ்டம். அவங்க டேபிள் எல்லாமே பிடிச்சி ரெடியாக வச்சுருந்தாங்க. நாங்கள் இப்போ புகையை போட்டு கிரில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நாங்கள் கிரில் பண்ணுற ஸ்டைலை வச்சு நாங்கள்லாம் ரொம்ப எக்ஸ்பர்ட்டுன்னு நினச்சிடாதீங்க. நாங்கள் எல்லாருமே வந்து கற்றுக்கிட்டு இருக்கிறோம். இப்போ தான் வந்து எல்லோரும் லேர்ன் பண்ணி செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். வீட்டிலையே வந்து ப்ரான் சிக்கன் எல்லாத்துக்கும் மசாலா போட்டு ஓவர் நைட் மேரினேட் பண்ணி எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அதை இங்கே வந்து கிரில் பண்ணி இப்போ சாப்பிட போகிறோம். எங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தங்க பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டென்ட்டு கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து ஓவர் நைட் கேம்பிங் டென்ட்டு. இதை பார்த்தோன்னே பசங்களுக்கு ரொம்ப எக்ஸைட் ஆயிடுச்சு. உள்ளே போக வரன்னு அவங்க வந்து போயிட்டு வந்துட்டு இருந்தாங்க. அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க ஃபேன்லாம் செட் பண்ணி வச்சுருந்தாங்க. உள்ளே சேர்ஸ்லாம் போட்டிருந்தாங்க. இவங்க நல்லா உள்ளே போயிட்டு ஒரே ஆட்டம் போட்டுக்கிட்டு விளையாடிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஹாய் சொல்கிறவர் வந்து எங்கள் குரூப்பில் ஒரு ஸ்மால் ஹீரோ. இங்கே எல்லா கிரில் பண்ணுற இடத்துலையும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேட் பார்க்கில் வந்து நம்ம கிரில்லிங் பிளேஸ் மட்டும் இருக்காது, அங்கே பிக்னிக் டேபிளோடு சேர்த்து கண்டிப்பாக ஒரு லேக் இருக்கும். ஏன்னா சம்மருக்கு வந்து எல்லாருமே கிரில் பண்ணி சாப்பிட்டுட்டு இதில் போய் ஜாலியாக குளிச்சுட்ருப்பாங்க. இங்கே பாருங்கள், பசங்க நல்லா ஜாலியாக ஆடிட்டு இருக்கிறாங்க. அவங்க குளிக்கிறது, அதுக்கப்புறம் கிரில் பண்ணதை சாப்பிட்றது, இப்படி தான் இருப்பாங்க. இந்த லேக்கில் பார்த்திங்கன்னா வேறு சில ஆக்டிவிட்டீஸும் இருந்துச்சு. பெடல் போட் இருந்துச்சு, அப்புறம் பேடல் போட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் கயாக்கிங் பண்ணுற போட் இருந்துச்சு. நாங்கள் 4 பேர் சேர்ந்து பெடல் போட் பண்ணுறது தான் எடுத்திருந்தோம். பெடல் பண்ணுறது தான் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்தோம். ஏன்னா வந்து கயாக்கிங் பண்ணோன்னா கையால் வந்து நம்ம ரோ பண்ணணும். கையில் நம்மளுக்கு அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்குமான்னு தெரிலன்னு சொல்லிட்டு நாங்கள் இதை எடுத்தோம். இதுவுமே பார்த்திங்கன்னா யாரோட டைரெக்ஷனில் போகும்போது ஈஸியாக இருந்துச்சு. மற்ற நேரம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்போசிட்டில் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு பெடல் பண்ணுறதுக்கு. இப்படி இந்த டே ஃபுல்லாகவே எங்களுக்குமே பசங்களுக்குமே ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு லைக்கையும் தட்டி விட்டுருங்க. பாய்.